மாற்றம் செய்யக்கூடிய இந்த விஸ்வாவாசு சித்திரை புத்தாண்டு வருடத்துல எந்த மாதிரியான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக இருக்க போகுது அப்படின்ற பலன்களை டாக்டர் லெத்தி அவர்களின் உதவியோடு இந்த ராசி பலன் நிகழ்ச்சியில பார்க்க போறோம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த விஸ்வாவசு புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்களை வைத்திருக்க போகுது? மிகப்பெரிய மேன்மைகளுக்கான தொடக்கம். எங்க தொலைச்சிங்களோ அங்க தேட போறீங்க, எங்க இழந்தீங்களோ அங்கேயே போய் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லிட்டு மானம், அசிங்கம், கேவலம், அழுகை, சோகம், பித்தலாட்டம், ஏமாற்றம் அத்தனையும் உங்களை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு வருடாகவே இந்த விஸ்வாவசு புத்தாண்டு நிச்சயமாக கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும். கடகராசிக்காரங்களுக்கு கடந்த 2 வருஷம் இருந்து வந்த கடுமைகள் கொடுமைகள் அப்படியே ஒழியக்கூடிய ஒரு வருடமாகவே இந்த சித்திரை புத்தாண்டு நிச்சயமாக இருக்கும். இந்த 2025 நிச்சயமா இருக்கும். மிக முக்கியமா இந்த வருடத்துல என்ன நடக்குங்க? இடமாற்றம் மாதிரியான அமைப்பு வரும். வேலை, பொருளாதாரம், தொழில் சார்ந்த அமைப்புகள் இடமாற்றம் வரும். குரு 12ஆம் இடத்துல வந்தாருனாலே வேலை மாற்றம், பொருளாதார மாற்றம், இருக்கிற இடம் மாற்றம், வீடு மாற்றம் அப்படின்ற மாதிரியான நல்ல மாற்றத்துக்கான ஒரு தொடக்கம் வரக்கூடிய ஒரு வருடமாகவே இந்த விஸ்வாவசு புத்தாண்டு நிச்சயமாக இருக்கும். இதுலயும் கணவன் மணி உறவு, காதல் அமைப்புகள்ல கசந்து போன சில அமைப்புகள், குழந்தைகள் வெளியில இருந்து வந்த பிரச்சனைகள், இழந்த பணம், இந்த இழந்த பணம், இழந்த மானம், இழந்த உயிரை தவிர்த்து மற்ற அத்தனையும் அப்படியே வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு தான். இந்த ராசி பலன் கேட்கும்போது கடகராசிக்காரங்க அப்படியே ஓன அழுவீங்க. அந்த அளவுக்கான இழப்புகள், ஏமாற்றங்கள் கடந்த காலத்துல இருந்தது. இந்த காதல் விவகாரங்கள்லாம் சரியா வருமானு கேட்டீங்கன்னா அப்படி ஒன்றும் சரியா வராதுங்க. அஷ்டம சனியில ஒருத்தர் அறிமுகமாகி பிரிஞ்சு போயிட்டாரு அப்படின்னாக்கா அவர் வந்தது உங்களை ஏமாத்தி உங்ககிட்ட இருக்கிறத புடுங்கிக்கிட்டு போறதுக்கு. அது பணமா இருக்கலாம், கற்பா இருக்கலாம், அந்த மாதிரியான அமைப்பு. இந்த நிதர்சனத்தை புரியறதுக்கு இன்னும் ஒரு 2 மாசம் ஆனாலும் கூட இப்ப அந்த மனதில் இருக்கக்கூடிய அந்த அழுத்தத்தை அப்படியே வெளியில, அந்த அழுத்த நிலையிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு ஆண்டாகவே இந்த 2025 இருக்கும். மிக முக்கியமாக 2026 நல்லா இருக்கும். அப்ப இடையில இந்த 2025 பிரச்சனையில இருந்து வெளியில வந்து இல்லைங்க, நான் இதுல இருந்து வெளியில வந்து என்னுடைய வாழ்க்கையை தேட போறேன். அதாவது பணம், பொருளாதாரம், வாழ்க்கை, என்னோட வாழ்க்கை எதை நோக்கி போகுது, யாரோட நான் வாழ போறேன், இவரு தான் என் நட்பு, இவரு தான் என் உறவு, இவரோட தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ போறேன், இவரோட தான் இருக்க போறேன் அப்படின்ற மாதிரியான உங்களுக்கு என்ன தேவையோ அதனை வயதுக்கு ஏற்ற மாதிரியான அமைப்புகள்ல அடையாளம் காட்டி வாழ்க்கையை சரி பண்ணுவாருங்க. 80 வயசுல வாழ்க்கை துணை அடையாளம் காட்டுவாரா? இல்ல, நோயை குணப்படுத்துவாரு. என்னுடைய குழந்தைகள் வழியில இருந்து வந்த கஷ்டங்களை நீக்குவாரு. 50 வயசுல இருக்கிறீங்க, 40 வயசுல இருக்கீங்க, உங்களுடைய தொழிலும் குடும்பமும் சரி செய்யப்படும். கடந்த காலத்துல யாரு என்ன பண்ணாங்கன்னே தெரியல, எந்த பக்கம் சூனியம் வச்சாங்கன்னே தெரியல, எல்லாரும் என்னோட தொழில் நஷ்டமா போச்சு, குடும்பம் பிரச்சனையாச்சு, குடும்பத்துக்குள்ள விட்ட 3வது நபர்னால மொத்த குடும்பமும் திண்டாடி போச்சு அப்படின்ற நிலை இப்பொழுது நிக்க ஆரம்பிக்குங்க. இது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில். கடந்த காலங்களில் இந்த கடகராசிக்காரங்க யாரும் ஜாதகம் பார்க்க போகாதீங்கன்னு சொன்ன ஒரு ஜோசியருங்க நானு. அந்த அமைப்புகள்ல இப்போ உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன வரும், கடந்த 2 வருஷம் வாங்கின அடியில எனக்கு இது வருங்க, இது வராதுங்க, எனக்கு இவர் மேல உண்மையிலேயே ஒரு அன்பு இருக்குங்க, இவரோட கல்யாணம் பண்ணிக்கலாங்க, இல்லைங்க இவர் என்னை ஏமாத்திட்டு தாங்க போயிட்டாரு, திரும்ப வர்றதே இல்லை, பேசுறதே இல்லை, பிளாக் பண்ணிட்டாருங்க. இந்த மாதிரியான அமைப்புகள்ல கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய நிலை முதல்ல மறப்பீங்க. எதை மறக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அது காலையில் எழுந்துச்சோன்னே இப்பெல்லாம் நினைவுக்கு வருது இல்ல, அந்த தன்மை இளைய பருவத்தினர்களுக்கும் காதலருக்கும் அப்படியே இல்லாம போகும். குறிப்பாக வேலை தொழில் அமைப்புகள் இருந்து வந்த கடுமையான கெடுப்பலம், உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்றதுக்குன்னே ஒரு 2 வருஷம் ஒருத்தர் வந்து கம்பெனி வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி அவர் உங்களை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு வேற வேலை இருக்காது, சாப்பிட மாட்டாரு, கொள்ள மாட்டாரு, குடும்பத்தை போக மாட்டாரு, உட்காந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தார்ல, அவரு உங்களோட நண்பரா மாறக்கூடிய அமைப்பு, இல்ல அவருக்கு பிரச்சனை வந்து அடுத்து கோச்சார சனி கிட்ட மாட்டிக்கிட்டு அவர் அப்படியே நகர்ந்து போகக்கூடிய அமைப்புன்னு சொல்லி உங்களுடைய வேலை தொழில் வருமான இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகள், ஏன்டா வேலைக்கு போறோன்னு இருக்கும், வேலையில இருந்து கிளம்புனீங்கன்னா ஏன்டா வீட்டுக்கு வரோன்னு இருக்கும், வீட்டிலே அடைஞ்சு கிடந்தவங்க, ரூம்ல இருந்தவங்க, தேவையில்லாத பழக்க வழக்கத்துல கத்துக்கிட்டு இருந்தவங்க அத்தனை பேரும் அதுல இருந்து விடுபட்டு வெளியில வரக்கூடிய ஒரு அமைப்பு. அதற்கான அறிமுகங்கள் அடுத்து ஒரு ஸ்டெப் அடிச்சு, இல்லைங்க நான் வேலைக்கு போறேன், வேலைக்கு போனா ஒரு அளவுக்கு பிரச்சனை இருக்கும், யாருமே மதிக்கலைங்க, காசுன்னு ஒண்ணு இல்லை, அதனால ஒருத்தரும் மதிக்கல, காசு இல்லாதனால எல்லாம் போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நிலையில நான் வேலைக்கு போய் இப்ப சம்பாதிக்கிறேன் என்ன வந்துருச்சுன்னு இளையவர்கள் அப்படி விழுட்டு எழுந்து வெளியில வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். எதெல்லாம் மறக்கணுமோ தூக்கி குப்பையில போட்டுட்டு நான் வாழ போறேங்க, என்ன நடந்தா நான் யார் தப்பு பண்ணல, நான் தப்பு பண்ணலன்னா அப்ப நீங்களும் தப்பு பண்ணலன்ற மாதிரி உலகத்துல எல்லாம் தப்பு பண்ணி தான் முன்னேறி வந்திருக்காங்கன்ற அடிப்படை அமைப்புகளை கத்துக்கிட்டு வந்து இப்ப அடுத்த கட்டத்துக்கு வர போறீங்க. 35-40 வயதுக்கு மேல குழந்தைகளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கூட போக முடியலங்க. போற இடத்துலாம் குழந்தை இல்லையா அடிவயத்துல கை வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்த பெற்றோர்களுக்கு, குறிப்பா தாய்மார்களுக்கு இந்த வருடத்துல மிகப்பெரிய நன்மை வயதுக்கு ஏற்ற மாதிரி நிச்சயமா இருக்கும். குழந்தைகள் அமைப்புகள் இருந்து வந்த நல்லது, அதாவது குழந்தையே இல்லாதவர்களுக்கு குழந்தை அமைப்பு இருக்குங்க. குழந்தை நோய்வாய்ப்பட்டுக்கிட்டு என்ன நோயினே தெரியலங்க, போறோம் வரோம் ஒரு 5 வருஷமா இப்படியே போய்கிட்டு இருக்கு வாழ்க்கைன்னு நினைச்சவங்களுக்கு அந்த குழந்தையின் ஆரோக்கியத்துல ஒரு தீர்வு. வீடு வாங்கின அமைப்புகளை வாங்கணும்னு நினைச்சு காசை கொடுத்து அவர்கிட்ட கொடுத்து இவர்கிட்ட கொடுத்து ஒரே பணம் ஏமாற்றமா போச்சு நினைச்சவங்களுக்கு வீடு வாங்கின அமைப்புகள் நன்மைன்னு சொல்லிட்டு அவர் வயது தகுதி இருப்பிடத்துக்கு ஏற்ற மாதிரி, நீங்க இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அந்தஸ்து, இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரச்சனையில இருந்து ஒரு நிவர்த்தின்னு சொல்லி
கடந்த ஒரு 3 வருஷம் கண்ணை அப்படி இறுக்கி மூடிக்கிட்டு இருந்த கடவுள் பலார்னு கண்ணை திறந்து, இந்தாங்கங்க நீங்க கேட்ட கடந்த 3 வருஷம் நீங்க கேட்ட அத்தனைக்கும் ஒரே இதுல உங்களுக்கு அப்படியே அருள் பாலிக்கிறேன்னு சொல்லி ஆசீர்வாதம் கொடுத்தா என்ன நடக்குமோ அது அத்தனையும் 2025 ஜூன் மாதத்துக்கு பிறகு அப்படியே மெல்ல மெல்ல கடகராசிக்காரர்களுக்கு நடந்து நீங்களும் நல்லா வருவீங்க. நீங்களும் நல்லா இருக்க பிறந்தவங்க தான். எல்லா விதமான நல்ல பலனும், குடும்ப வாழ்க்கையும், திருமண அமைப்புகளும் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றத நல்ல தன்மையாகவே இந்த விஸ்வாவசு வருடம் உங்களுக்கு கொடுக்கும்ன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் டாக்டர் லத்தி வழங்கும் இந்த ராசி பலன் நிகழ்ச்சியில சொல்றதுக்காகவே வந்தேன். மிகப்பெரிய நன்மையும் மேன்மையும் நிச்சயமாக சகல தரப்பு கடகராசி, சின்னவங்க, பெரியவங்க, வயசானவங்க, மத்தியம வயது, காதலன், காதலி, குழந்தைகளாக இருந்தா கூட அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்பு, மேம்பாடுகள் வரக்கூடிய ஒரு தன்மை நிச்சயமாக இந்த விஸ்வாவசு புத்தாண்டு சகல தரப்பு கடகராசிக்காரர்களுக்கும் கொடுத்தே தீரும்.